நிறைய ட்ரேடர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்க போறேன்னு சொல்லிட்டு பை பண்றாங்க. லாஸ் வந்தவொடனே என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த நாள் நான் வந்து செல் பண்ணிக்கிறேன், ஒருவேளை நாளைக்கு ப்ராஃபிட்டா மாறிடுச்சுன்னா. இன்ட்ராடேனா அதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆஸ் எ பிகினரா நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போடுறத விட 1,00,000 ரூபாய் வச்சுக்கிட்டு 2,000க்கு நான் ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும். ஒன்று, நேக்கடு பொசிஷன்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். கால் பையிங், கால் செல்லிங், இந்த மாதிரி நீங்கள் நேக்கடு பொசிஷன்ஸ் ரீட்டைல் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் நேக்கடு பொசிஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரீசன் லாஸ் ஆகிறதுக்கு. ரெண்டாவது ரீசன் ஆப்ஷன் பையிங்ல வந்து ஏன் வந்து ஹை ரிஸ்க் இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி. அதாவது நான் ஸ்டாப் லாஸும் பஞ்ச் பண்றேன், எனக்கு லிமிட்டட் லாஸ் தான் வரும், இருந்தாலும் ஹை ரிஸ்க் ஏன் ஆப்ஷன்ல. அதாவது இங்க வந்து டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பிகினருக்கு புரியணும் அப்படின்னா ஆப்ஷன் க்ரீக் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அதில் வந்து தீட்டா காமா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் பிகினர் லெவலில் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா டைம் ஆக ஆக உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியமோட வேல்யூ குறையும். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபீஸில் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பை பண்ணிட்டேன். ஸ்டாப் லாஸ் 90 ரூபீஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போது அது அப் சைடும் போகல, கீழே ஸ்டாப் லாஸும் வரல, அப்படியே மூவ்மெண்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்கேஸ் நிஃப்டி ஆப்ஷனை எடுத்துக்கிட்டால் கூட நிஃப்டி மூவ்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆப்ஷன் ப்ரீமியம் குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சி வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அப்போ என்னன்னா இதில் ரிஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கிற அண்டர்லைன் அது இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்காக இருக்கட்டும், அதோட மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பையராக போய் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அது ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி எக்ஸ்பெரியில் முக்கியமாக யூஎஸில் வந்து ஒரு ரிசர்ச் கம்பெனி சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா 75% ஆஃப் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் ஜீரோ ஆகிடுது எக்ஸ்பெரியில். அதாவது மொத்தம் இப்போ 100 கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் அரௌண்ட் 75 கான்ட்ராக்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரியில் ஜீரோ ஆகிடுது. அப்போ நீங்கள் வாங்கி வைக்கும்போது 75% இருக்கிற கான்ட்ராக்டை வாங்கியிருப்பீங்களா இல்லை 25% இருக்கிற கான்ட்ராக்டை பை பண்ணியிருப்பீங்களான்னு ஒன்று இருக்குது. ப்ராபபிலிட்டி பிரகாரம் நமக்கு வந்து ஜீரோ ஆகிற கான்ட்ராக்ட் நம்ம அதிகமாக எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அது செட்டில்மெண்ட்டில் முடிஞ்சிருந்தாலும் நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு அபோவில் முடிஞ்சிருக்குமான்ற ஒரு கொஷனும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டில் பையராக போகிறத பெட்டர் அவாய்ட் பண்ணணும். ஸோ மூமெண்ட்டே இல்லை நிஃப்டியில் இல்லை மார்க்கெட்டில் மூமெண்ட்டே இல்லைன்னா ஆப்ஷன் பையை வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் இருக்குது, வால்யூம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஆர்எஸ்ஐ, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் மூமெண்டம் ஒரு நாளில் எப்பப்போ வருமோ அதாவது நீங்கள் எப்போ வாலட்டிலிட்டி இருக்கோ அப்போ தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங் யூஸ் பண்ணணும். வாலட்டிலிட்டி இல்லை, ரொம்ப ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங் போகிறது ரிஸ்க் வந்து அதிகம். ஓகே, இப்போ ஆப்ஷன் பையிங் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனல் ஆப்ஷன்ஸ் வந்து இஸ் பெட்டர்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அதை நிறைய பேர் விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் அந்த ப்ரொஃபஷனல் ஆப்ஷன்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? அதாவது ப்ரொஃபஷனல்ஸ்னால் மார்க்கெட் ரொம்ப லார்ஜ் ட்ரேடர்ஸ் இல்லை அதிகமாக வால்யூம் ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லிங் தான் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் பையிங்கில் லிமிடெட் லாஸ் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட், ஆப்ஷன் செல்லிங்கில் லிமிடெட் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் லாஸ். இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு கொஷின் என்னென்னா, சார் லிமிடெட் லாஸ் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்னா தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க, லிமிடெட் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் லாஸ் யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அன்லிமிட்டெட் லாஸ்னால் என்ன, எவ்வளோ வேணால் லாஸ் போகலாம், ஆனால் ப்ராஃபிட்னா இவ்வளோ தான் மேக்ஸிமம். ஸோ அப்போ ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 75% ஆஃப் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஜீரோவில் போகுது. மார்க்கெட் ஒரு நாளில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பீரியடில் நீங்கள் ஒரு டூரேஷன் எடுத்துக்கிட்டாலும் 70% ஆஃப் டைம் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்குது. 30% ஆஃப் டைம் தான் வந்து மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் பையராக போகும்போது இந்த 30% வாலட்டிலிட்டி இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒன்று நமக்கு ஃபேவராக வரும், இல்லை நமக்கு அகென்ஸ்டாக போகும், இல்லை ஸ்டாப் லாஸ் ட்ரேடாக நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். மூமெண்ட்டே இல்லைன்னும் போது தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. ஏன்னா மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குறைய ஆரம்பிச்சிடும். ஒன்று. ரெண்டாவது, ஆப்போசிட் டைரக்ஷனில் சடனாக ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அப்போ என்னன்னா இந்த சைட்வேஸ் மூமெண்டம் வாலட்டிலிட்டி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங்கா இல்லை செல்லிங்கான்னு பார்க்கணும். ஒன்று. ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக செல்லிங் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்னா அப்போ செல்லிங் வந்து ரைட்டிங் செல்லிங் ரெண்டும் ஒன்று தான். ஆப்ஷன் ரைட்டிங் அப்போ சூஸ் பண்ணுறது வந்து வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் சூஸ் பண்ணக்கூடாது. எப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 70% ஆஃப் டைம் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம், ஆனால் லிமிடெட் ப்ராஃபிட் தான், அன்லிமிட்டெட் லாஸ். ஸோ அப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து ப்ராபபிலிட்டி வைஸ் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பையருக்கு வந்து லிமிடெட் லாஸ் தான், அன்லிமிட்டெட் ப்ராஃபிட், ஆனால் ப்ராபபிலிட்டி ரொம்ப குறைவு. ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா டைம் ஆக ப்ரீமியமும் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இப்போ ரிஸ்க் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி டேக்கிள் பண்ணி வெளியில் வரலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் வச்சிருக்கிற கேபிட்டலில் 1 to 2% தான் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு ட்ரேடர் எங்கிட்ட என்ன கேட்டாருன்னா, சார் நான் 20,000 ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறேன், 1 to 2% அப்படின்னா 400 ரூபா ரிஸ்க் வருதுன்னு வச்சுக்கலாம். 20,000 ரூபாய்க்கு 2% 400 ரூபா. 400 ரூபாயில் நான் ஸ்டாப் லாஸ் போட்டால் உடனே எக்ஸிட் ஆகிடுமே, எப்படி நான் 2% நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறது? அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, 1 to 2% நீங்கள் வச்சிருக்கிற கேபிட்டல். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறத விட 1,00,000 ரூபா வச்சுக்கிட்டு 2,000க்கு நான் ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும். ஒன்று, நேக்கடு பொசிஷன்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். கால் பையிங், கால் செல்லிங், இந்த மாதிரி நீங்கள் நேக்கடு பொசிஷன்ஸ், ரீட்டைல் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் நேக்கடு பொசிஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரீசன் லாஸ் ஆகிறதுக்கு. ரெண்டாவது ரீசன் ஸ்டாப் லாஸ் போடாதது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸ்ப்ரெட் கான்ட்ராக்ட்ஸ் இல்லை ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸு, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூமெண்டமில் நீங்கள் ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணலாம், சைட்வேஸ் மூமெண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், வாலட்டிலிட்டி டைம்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப், ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியோட 1 or 2 ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி லெவல் எந்த இடத்துலன்னு சூஸ் பண்ணி கரெக்டாக போகும்போது ரிஸ்க்கை நம்ம குறைக்கலாம். பட் 100% ரிஸ்க் இல்லாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணவே முடியாது. ஓகே சார், சூப்பர். வீக்லி எக்ஸ்பைரின்ற விஷயத்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வர்றவங்க பிகினர்ஸாக இருக்கவங்க பண்ணலாமா? பிகினர்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸை நீங்கள் பையரா செல்லரா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற கேபிட்டலை பொறுத்து தான் அவங்க பையரா செல்லரான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள், உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கீங்க அதை பொறுத்து தான் நீங்கள் பையரா செல்லரா அப்படின்றத சூஸ் பண்ணணும். எவ்வளோ நான் ரிஸ்க் எடுக்கணுன்றதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 2 to 3 months வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணணும். இதுதான் பிகினர். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் இன் அண்ட் அவுட் நீங்கள் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். ரெண்டாவது, இதில் நீங்கள் சின்ன சின்ன கான்ட்ராக்ட்ஸு ரொம்ப குறைவான ப்ரைஸில் ஸ்டாப் லாஸோட கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். எப்போனா இந்த பேப்பர் ட்ரேடிங், சிமுலேஷன்ஸ் ட்ரேடிங், இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி அது நமக்கு ஒரு பழக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பிகினர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆப்ஷன் ட்ரேடிங், முக்கியமாக வீக்லி ஆப்ஷன்ஸு நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் வீக்லி ஆப்ஷன்னா 5 நாள் தான் அதோட லைஃப். சப்போஸ் ஒரு நாள் நீங்கள் ஒரு பொசிஷன், நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இன்ட்ராடேல இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்க போறேன்னு சொல்லிட்டு பை பண்றாங்க. லாஸ் வந்தவொடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த நாள் நான் வந்து செல் பண்ணிக்கிறேன், ஒருவேளை நாளைக்கு ப்ராஃபிட்டா மாறிடுச்சுன்னா அப்படின்னு திங்க் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு விற்கணும்னு நினைச்சதை லாஸ் வந்ததுனால அடுத்த நாள் வந்து கேரி பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் கேரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரைஸ் வந்தாலும் உங்களோட பொசிஷன் வந்து லாஸ்ட்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 25,000 இருக்கு அப்படின்னா, நான் ஒரு 100 rupees கொடுத்து ஒரு கால் வாங்கினேன், 24,900 கிட்ட நிஃப்டி வந்துருச்சு. அதனால என்னோட கான்ட்ராக்ட் வந்து லாஸ்ட்ல இருக்கும். அடுத்த நாள் மறுபடியும் 25,000 வந்தாலும் நிஃப்டி நான் வாங்கின 100 rupees அந்த கான்ட்ராக்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா டைம் வேல்யூ போயிடும். ஒரு நாள் தாண்டிடுச்சு இல்லையா, 5 நாள் தான் லைஃப், ஆனால் ஒரு நாள் தாண்டிட்டதுனால 10 to 15% வந்து ப்ரீமியம் குறைஞ்சிடும். அப்போ 25,050 25,060 கிட்ட வந்தால் தான் என்னோட பிரேக் ஈவனே வரும். ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் கேரி பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிஸ்க் இருக்குது, இன்ட்ராடேனா அதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே சார், சூப்பர். இந்த இன்ட்ராடே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்கல்ல, இந்த இன்ட்ராடேனா என்ன, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உள்ள வர்றது? இன்ட்ராடே அப்படின்னா டே ட்ரேடிங்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுற கலோக்கியல் வேர்டு தான் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங். ஆக்சுவலாக வந்து இந்த இன்ட்ராடே அப்படின்றது 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நான் ஒரு என்ட்ரி போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறேன். ஓகே, அதில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் பஞ்ச் பண்ண முடியும். மேக்ஸிமம் நான் இவ்வளோ தான் ரிஸ்க் எடுப்பேன்.
அதே நீங்கள் கேரி ஃபார்வர்ட், அதாவது கேரி ஃபார்வர்ட்னா நான் இன்னைக்கு வாங்குறேன், ஆனால் நான் இன்னைக்கு செல் பண்ணல, இன்னைக்கு தவிர்த்து என்னைக்கு செல் பண்ணாலும் அது வந்து கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு என்ட்ரி போயிட்டேன். இதில் ரிஸ்க் என்ன அப்படின்னா, இன்ட்ராடேன்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி உள்ளே போவோம். லாஸ் வரும்போது அதை அப்படியே அடுத்த நாள் கேரி ஃபார்வர்டாக மாற்றிடுவோம். அதில் தான் நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் போடாதனால லாஸ் அதிகமாகும் போது நாளைக்கு ஒரு நாள் வச்சு பார்க்கலாமே, இன்கேஸ் மார்க்கெட் ப்ளஸில் வந்துருச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்டில் வந்துருவோமே அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது வந்து ஒரு சில டைமில் வரும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இன்ட்ராடேனா அன்னைக்கே என்ன ப்ரைஸில் வாங்க போகிறோம், எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கணும், என்ன டார்கெட் வைக்கணும், ஸோ அதை நீங்கள் கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் என்ட்ரி போகணும். அந்த என்ன பிளான் பண்ணிட்டு என்ட்ரி போகிறீங்களோ அந்த பிளானை ஸ்டிக்காக இருக்கணும் முடிக்கிற வரைக்கும். ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போதே நீங்கள் பல்வேறு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கும் இன்டெக்ஸ் ஆப்ஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு? ஓகே, ஆக்சுவலாக ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலை பொறுத்து தான் மூவ்மெண்ட் இருக்கும். இண்டெக்ஸ் ஆப்ஷன்ன்றது ஒரு டைவர்சிஃபைடு ஸ்கிரிப்ட். அதாவது எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியாவோட இப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்எஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டியோட வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது, மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஏதோ ஒரு ஏபிசின்ற ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வச்சுக்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, நிஃப்டிக்குள்ளே இருக்கிற 50 ஸ்டாக்கோட ஆவரேஜ் வெயிட்டேஜ் தான். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அந்த வெயிட்டேஜ் மாறும். ஸோ அப்போ என்னென்னா, நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வாங்கியிருக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்ட் கால் வந்து இன்க்ரீஸ் ஆகும், புட்டாக இருந்தால் இறங்க ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பர்டிகுலராக அந்த கம்பெனியோட மூவ்மெண்ட் தான், கம்பெனியோட ஃபண்டமெண்டல், கம்பெனியோட நியூஸ். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனில் ரிஸ்க் அதிகம் ஒன்று, இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ரிஸ்க்கு குறைவு. ஏன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஏன் ரிஸ்க்கு குறைவுனா, அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, லிக்விடிட்டி அதிகமாக ட்ரேட் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியரான இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஸ்டாக்கில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எல்லா ஸ்டாக்குக்கும் நமக்கு வந்து இங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று, வாலட்டிலிட்டியும் ஸ்டாக் டு ஸ்டாக் வந்து F1 ஆப்ஷனில் மாறும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறவங்க பண்ணலாம், அது ஒரு பிரச்சனையே இல்லை. இண்டெக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனோட இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டரான ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கம்பல்சரி டெலிவரி அப்படின்றதுனால ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நீங்கள் எக்ஸ்பைரி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் இண்டெக்ஸ் ஆப்ஷன் நீங்கள் எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுருக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் ஸ்டாக்கில் இருக்குது. ஆனால் இண்டெக்ஸில் வந்து என்எஸ்சியில் வந்து நிஃப்டிக்கும் பிஎஸ்சியில் சென்செக்ஸ்க்கும் வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வீக்லி ஆப்ஷன்ஸ்னு வரும்போது ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால ஒரு மாதம் எக்ஸ்பைரின்றதுனால நமக்கு ப்ரீமியமும் நம்ம அதிகமாக பே பண்ணணும். வாலட்டிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வரும்போது உங்கள் கையில் நீங்கள் இவ்வளோ தான் அமௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது நாம்ஸ் இருக்கா? இல்லை, நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 1 to 2% உங்கள் கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் வரணும். அப்போனா என்னென்னா, இதை வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாவே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டர் தென் ஃபிக்ஸட் டெபாசிட், அதர் ஃபிக்ஸட் இன்கம்மை தாண்டி பெட்டராக நம்ம ஏர்ன் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளோட டார்கெட். ஏன்னா இதை நீங்கள் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணாவே பணவீக்கத்தையும் இன்ஃப்ளேஷனையும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து 1 லட்ச ரூபா போட்டால் எனக்கு மாதம் ஒரு 10,000 கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா ஃபெயிலியர் ஆகிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, உங்களோட டார்கெட் வந்து மந்த்லி ஒரு 1 to 2% நீங்கள் ஆப்ஷனில் வந்து நாமினல் டார்கெட் வைக்கலாம். எல்லா டேக்ஸு, ப்ரோக்கரேஜ், எல்லா சார்ஜஸும் போக ஒரு 2% to 3%. அது வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு அதில் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு நிறைய ட்ரேடர் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 2% மந்த்லி நான் ஏர்ன் பண்ணணும், லாஸ்ட்ல எல்லாம் போக நான் சொல்கிறது. அப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா 2% பர் மந்த்னு எடுத்துக்கிட்டால் கூட வருஷத்துக்கு 24%. ஸோ ஒரு வருஷத்தில் 24% ரிட்டர்ன் கொடுக்குற வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அதை உங்களால் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப மினிமம்.
ஸோ இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸு டார்கெட் எல்லாமே ப்ரொஃபஷனலாக டிசிப்ளின் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கான ஃபோக்கஸ் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடை பெட்டர் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே சார், சூப்பர். இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்னா வந்து வீக்லி எக்ஸ்பைர்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் வந்து இந்த வீக் நான் போட போகிறேன், என்கிட்ட ஒரு 5000 இருக்குது அப்படின்னா என்னால் அந்த வீக்குக்குள்ளே எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும்? இந்த கேள்வி தான் எல்லா இன்வெஸ்டரும் லாஸ் ஆகிறதுக்கு முதல் விஷயமே. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த கேள்வியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வராது. ஏன் அப்படின்னா 1 லட்ச ரூபா நான் வச்சுருக்கேன், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் எஃப்டியில் வச்சுருக்கேன் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து பேங்க் வந்து அப்ராக்சிமேட்டாக டேக்ஸ் எல்லாம் போக ஒரு 5% வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக 5000 ரூபா கிடைக்கும் வருஷத்துக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 5000 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். இதே 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் எனக்கு வந்து ஒரு 10,000 கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது ரிஸ்க் அதிகமாக இருக்குன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் குறைவாக ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நான் அதிகமான டார்கெட் இல்லை அதிகமான ரிட்டர்ன் ப்ராஃபிட் எதிர்பார்க்கறதுனால தான் லாஸும் அதிகமாக வருது. ஸோ அப்போ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் 150 to 200 ட்ரேடிங் செஷன் இருக்குன்னா அதில் மோர் தென் 50% ஆஃப் ட்ரேடிங் செஷன்ஸை வந்து நீங்கள் சக்ஸஸில் முடிக்கிறது தான் நீங்கள் பிளான் பண்ணணும். அதுதான் உங்களோட அப்ஜெக்டிவாக இருக்கணும். ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸு நான் ஒரு மாதத்தில் சப்போஸ் ஒரு மாதத்தில் 5% வச்சுக்கிங்களேன் நான் சம்பாதிக்கணும், இல்லை 10% கூட வச்சுக்கலாம். ஒரு மாதத்தில் 10% ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களோட இன்கம் உங்களோட கேபிட்டல் வந்து டபுள் ஆகிடும். 2வது விஷயம் அது டபுள் ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவிஷன்ஸு நமக்கு எல்லா டைம்லையும் கிடையாது. இன்னொரு விஷயம் கன்சிஸ்டன்சி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆப்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களால் சர்வை பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட ரிட்டர்ன் உங்களோட டார்கெட் வந்து ரொம்ப குறைவாக வைக்கும்போது உங்களோட கன்சிஸ்டன்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சின்றது என்னென்னா ஒரு மாதத்துக்கு 20 நாள் ட்ரேடிங் செஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 12 நாள் 13 நாள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். 7 நாள் 8 நாள் நீங்கள் லாஸ் ஆனால் கூட நீங்கள் கம்பைண்டாக பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் ரிட்டைன் பண்ணலாம். இதே தான் வருஷத்துக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். நான் ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கணும் 10,000 சம்பாதிக்கணும் போது 2 நாள் 3 நாள் ட்ரேட் பண்ணாவே உங்கள் கேபிட்டல் எல்லாமே காலியாகிடும். ஸோ அப்புறம் மறுபடியும் நம்ம பணத்தை உள்ள இதுதான் இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு நல்லா லேர்ன் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் தவறு நடக்கிறது இந்த இடத்துல தான் நடக்குது. ஓகே. இப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு பிகினர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எது பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் இப்போ தான் நான் வந்து உள்ளே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து இதில் எவ்வளோ கிடைக்கும்னு முதல் கேள்வியே கேட்குறாங்க. நான் இதுக்குள்ளே வந்து பணம் போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2வது ரிஸ்க் என்னன்றது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது குறைவான ரிஸ்க் தான் எடுக்கணும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸு அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை சார் எனக்கு வந்து ரிட்டர்ன் நான் வந்து ரிஸ்க்லாம் அதிகமாக எடுக்க விரும்பலை அப்படின்னா ETF அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். அது வந்து என்னென்னா நிஃப்டி 50ல் நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, த்ரூ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அந்த ETFன்றது என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அந்த ETFில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 100 ரூபா ஒரு ETFோட விலை அப்படின்னா அந்த 100 ரூபா வந்து நிஃப்டி 50ல் இருக்கிற 50 கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட ரிஸ்க் இருக்குது. அந்த கம்பெனி ஷேர் ஏறினா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த கம்பெனி ஷேர் இறங்கினா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபால் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை பண்ணி வைக்கலாம். ஸோ அப்போ டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ETF நீங்கள் சூஸ் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜில் நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபண்டமெண்டலாக நல்லா அனலைஸ் பண்ணுறேன், டெக்னிக்கலாகவும் நான் நல்லா அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரே இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். மினிமம் 10 to 15 ஸ்டாக்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஒரே ஸ்டாக்கும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் வீக் ஒரு இன்வெஸ்டர் என்கிட்ட பேசும்போது, சார் நான் 120 ஸ்டாக் வச்சுருக்கேன் என் போர்ட்ஃபோலியோவில் அப்படின்றார். ஸோ அப்போ என்னென்னா 120 ஸ்டாக் வைக்கும்போது உங்களோட மார்க்கெட் க்ரோ ஆகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மேபி பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை பீட் பண்ணாமல் கூட போகலாம். ஸோ உங்களால் ஃபாலோ பண்ணுறதும் கஷ்டம். 120 ஸ்டாக், எந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கு, எந்த ஸ்டாக் இப்போ நம்ம எக்ஸிட் ஆகணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆவரேஜாக ஒரு 10 to 15 கம்பெனிஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணணும். மொபைலில் எஸ்எம்எஸ் வருது, வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார் இந்த ஸ்டாக்கு, அந்த மாதிரிலாம் போகாதீங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ரிஸ்க் அதிகமாகும். அதனால் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக் ஏன் நான் வாங்கணும், அதுக்கு என்ன காரணம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கணும். ஓகே சார், ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நம்மளோட நேர்க்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திச்சு ஃபினான்ஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம்.